சத்குருவே சரணம். ஆண் வாரிசு இல்லாத பணக்காரர்கள் நிறைய பேர் நான் என்னுடைய ஜாதகம் பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். பெண் குழந்தையாக இருக்கும், ஐயா ஒரு ஆண் வாரிசு இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? 1-8 குடையவன் 10ஆம் இடத்துல, அதிலும் செவ்வாயோடு இருப்பார். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண் வாரிசு இருக்காது, பெண் குழந்தைகள் இருக்கும். 1-2க்கு மேலே பெண் குழந்தைகள் இருக்கும், ஆண் வாரிசு இருக்காது. மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பாங்க. ஐயோ நான் இவ்வளோ லட்ச கோடி கணக்கில் வச்சுருக்கேன், பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நானும் என் மனைவியும் தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண் வாரிசு இல்லாதவர்களுக்கு இந்த கிருத்திகை முருகப்பெருமான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைக்கிறது மூலமாக உங்களுக்கு ஏதோ நல்ல செய்தி சொல்ல வருகிறார் என்று அர்த்தம். அப்படி எடுத்துங்க. ஏதோ உங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைக்கப் போகிறது, அதனால தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்திருக்கிறான் என்று நினைத்து கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி அதில் என்ன சின்ன சின்ன குறைகள் இருக்குன்னு பார்த்து அதற்கொரு பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிக விரைவிலே ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது. அது முருகப்பெருமான் அருளோடு, முருகப்பெருமான் மாதிரியே அற்புதமான ஆண் குழந்தை உங்களுக்கு அந்த வரம் கிடைக்கப் போகிறதுன்னு நினச்சிங்க. இதை பார்க்குற மனைவிமார்களாக இருந்தாலும் உங்கள் கணவன்கிட்ட சொல்லுங்கள், நமக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுது, ஐயா சொல்லியிருக்கார், முருகன் சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்கள். உங்கள் ஜாதகத்தை சரி பாருங்க. மிக விரைவில் உங்கள் வீட்டுக்கு அற்புதமான ஆண் குழந்தை வரப்போகிறது. வாழ்த்துக்கள், வணக்கம்.